குழந்தை என்றும் பாராமல் 10 வயது சிறுமியை வீடு புகுந்து கத்தியால் கதற கதற குத்திய சவுண்ட் அலர்ஜியால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சாஃப்ட்வேர் என்ஜினியர் இவர்தான். நாமக்கல் மாவட்டம் சக்தி நாயக்கன் பாளையம் பால் சொசைட்டி அருகில் உள்ள குடித்தெருவைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் MCA படித்துவிட்டு பெங்களூருவில் சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வந்த நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்ததாக கூறப்படுகிறது. செந்தில்குமார் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படும் நிலையில் அதற்கான மருந்துகளை அவர் எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது. மேலும் அவருக்கு சவுண்ட் அலர்ஜி இருந்ததாகவும் அதற்காக பெரும்பாலும் காதில் இயர்போனுடன் தான் இருப்பார் என்றும் வீட்டில் யாருடனும் பேசாமல் தனி அறையிலேயே இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சனிக்கிழமை மதியம் செந்தில்குமாரின் எதிர் வீட்டில் உள்ள 10 வயது சிறுமியுடன் செந்தில்குமாரின் சகோதரன் மகன், மகள் மற்றும் அவரது உறவினர்களின் குழந்தை என 5 பேர் டேப்லெட்டில் கேம் விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் சத்தம் போட்டு கொண்டிருந்ததாக சொல்லப்படும் நிலையில் ஆவேசமடைந்த செந்தில்குமார் மற்ற குழந்தைகளை விடுத்து சோஃபாவில் அமர்ந்திருந்த 10 வயது சிறுமியை மட்டும் கழுத்தில் வெட்ட அவர் கத்தி கதறியதை கண்டு மற்ற குழந்தைகளும் அலறியதாக தெரிகிறது. குழந்தைகளின் கதறல் சத்தம் கேட்டு செந்தில்குமாரின் தாயார் சம்பூர்ணம் ஓடி வந்த நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்த தங்கராசு, முத்துவேல் ஆகியோரும் ஓடி வந்து செந்தில்குமாரை பிடிக்க முயன்றபோது அவர்களையும் அவர் கத்தியால் தாக்கியுள்ளார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஊரக போலீசார் செந்தில்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தினர். எடுத்து வெட்ட வரா, அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறேன். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். பிள்ளை ரத்தம் புல்லா போயிருச்சு. என்ன பண்ணல, பிள்ளைய தூக்கி காம்பவுண்ட் மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில ரத்தம் ஒரு போட்டு ரத்தம் காரில் இல்ல, ஒரு போட்டு ரத்தம் காரில் இல்ல. இந்த நிலையில் செந்தில்குமாரை மனநோயாளி என கூறி போலீசார் தப்பிக்க முயற்சிப்பதாகவும் அவர் சிறுமியிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாகவும் அதனை பெற்றோரிடம் கூறிவிடுவேன் என சிறுமி கூறியதால் அவரை மட்டும் கத்தியால் தாக்கியதாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க, அவங்க அம்மா ரூம்குள்ள தான் இருக்கிறாங்க, அவங்க தம்பி வீட்டு குழந்தைங்க அங்க இருந்திருக்கிறாங்க சார். அவங்க யாருக்கும் துளி காய இல்ல. இந்த பொன் குழந்தைய மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்திருக்கான், அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார். சரிங்களா? அதே மாதிரி அங்க உள்ள அவங்க ஜாதியை சேர்ந்த யாரு மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது. சரிங்களா? வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க. சிறுமியை கத்தியால் குத்திய செந்தில்குமாரை கடுமையான சட்டங்களின் கீழ் தண்டிக்க வலியுறுத்தி அவரது குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் குமாரமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. செந்தில்குமார் உண்மையிலேயே சவுண்ட் அலர்ஜியால் ஆவேசமடைந்து சிறுமியை கத்தியால் தாக்கினாரா அல்லது சிறுமியின் உறவினர்கள் குறிப்பிடுவது போல தவறாக நடக்க முயன்றாரா என்பது முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.